வினவுவோம் அறிவோம் 18. திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமா சன்னிதானம் சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 18. 18வது வினா, ஜீவன் முக்தியும் பரமுக்தியும் ஒன்றா? இந்த வினாவிற்கான விடையை பண்டார சாத்திரங்கள் எனும் தொகுப்பிலே ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அருளிய தசகாரியம் எனும் நூலின் 50வது திருப்பாடலின் மூலம் காண்போமே. ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தெளிவாக விடையளிக்கிறார். ஜீவன் முக்தியே முடிவான முக்தியாகும். ஜீவன் முக்தி பரமுக்தியே. இதை தவிர வேறு முடிவு இல்லை. தெளிந்த சிந்தையும் இதுவே ஆம். இதற்கு மேல் தெளிவு ஒன்று இல்லை. ஆணவ மலம் இந்த முக்தி காலத்தில் ஒழிந்தே போகும் எனில் இதற்கு மேலான பேரும் இல்லை. உயிரோடு ஒத்து அருள் மயமாய் விளங்கும் உடலும் இந்த முக்தி காலத்தில் வினை போகங்களை உயிருக்கு தருவதில்லை. இதனை ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அருளிய தசகாரியம் எப்படி கூறுகிறது தெரியுமா? முக்தியும் இதுவே ஆகும், முடிவும் வேறு இல்லை ஆகும், சித்தமும் இதுவே ஆகும், தெளிவும் மேல் இல்லை ஆகும், பித்தும் இன்று ஒழிவே ஆமேல் பேறு இதற்கு இல்லை ஆகும், ஒத்தையு உடலும் இந்நாள் உருவதும் இல்லையாமே என்று சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகர் தனது தசகாரியம் எனும் நூலின் 50வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். சரி, 18வது வினா என்ன? ஜீவன் முக்தியும் பரமுக்தியும் ஒன்றா? பதில் என்ன? ஜீவன் முக்தியும் பரமுக்தியும் ஒன்றே. ஜீவன் முக்தர் ஆவோம், பரமுக்தி உணர்வோம், சிவானந்தம் நுகர்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.